வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி நம்மளோட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வங்கள் வழிபாடு நம்ம தினமுமே விளக்கேற்றணுமா, தினமுமே குலதெய்வத்துக்கு தண்ணி வைக்கணுமா, குலதெய்வத்துக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. குலதெய்வம் பற்றி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட்டிருக்கேன். எல்லா குலதெய்வங்களுக்கும் பொதுவான வழிபாடு முறைகள் நம்ம சேனலில் நிறைய இருக்குங்க. எங்கள் தெய்வத்துக்கு ஒரு முறை இருக்கும், உங்கள் தெய்வத்துக்கு ஒரு முறை இருக்கும், நிறைய விதவிதமான வேறுபாடுகளோட வழிபாடு முறைகள் இருக்குங்க. அது உங்களோட வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் சாமியாடிகள் இருப்பாங்க, அந்த தனிப்பட்ட முறை வழிபாடும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேனலில் வர்றது எல்லாமே பொதுவான ஒரு வழிபாடு முறை தான். குலதெய்வ வழிபாடு பொதுவாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு முறைகள். இந்த வீடியோ போடுறதுக்காக நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நிறைய குலதெய்வ சாமியாடிகளை சந்தித்து பேசியிருக்கேன், நிறைய பெரியவர்களை சந்தித்து பேசியிருக்கேன். இந்த முறைப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிபாடு முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது குலதெய்வத்துக்கு. அது எல்லாமே தான் நம்மளோட சேனலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இன்னுமே நிறைய வீடியோக்கள், நிறைய பயனுள்ள வீடியோக்கள் என்னோடய வாழ்நாளில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தோன்னு சொன்னால், குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுறது தினமுமே ஏற்றணுமா, அப்புறம் காலையில் ஏற்றணுமா, சாயங்காலம் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாகவே பார்க்காம கேட்குறீங்க. அதே சமயத்தில் குலதெய்வத்துக்கு தினமுமே விளக்கு ஏற்றணுங்க. அதுவும் குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அகல் விளக்காக இருக்கணும். நம்ம எவ்வளவு தான் தங்கத்தாலான விளக்கு, வெள்ளி விளக்கு ஏற்றினா கூட இந்த குலதெய்வ விளக்கு அகல் விளக்கு ஏற்றுறது நல்லது. என்னென்னா, அகல் விளக்குன்னு சொன்னால் ரொம்ப பேர் அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. இருக்கிறதுலே உயர்ந்த விளக்கு, இந்த தங்கம் வெள்ளியை காட்டிலையும் பாருங்கள், உயர்ந்த விளக்கு தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்ச விளக்கு எது அப்படின்னு சொன்னால் அகல் விளக்கு தாங்க. நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகிறோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோயில்களுக்கு போனால் கூட நம்ம அகல் விளக்கு தானே விளக்கு ஏற்றுறோம். சாஸ்திரப்படியும் சரி, ஐதீகப்படியும் சரி, அகல் விளக்குக்கு ரொம்ப மரியாதை, முக்கியத்துவம் இருக்குங்க. அதனால் பாருங்கள், கட்டாயம் அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அகல் விளக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் பாருங்கள், தினமுமே காலையிலையும் சரி சாயங்காலம் சரி குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றணுங்க. நம்ம பூஜை அறையில் பொதுவாகவே நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா. அதுவும் நாள் கிழமைகளில் ரொம்பவே விசேஷமான நாட்கள் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமைகள் ஏதாச்சும் விசேஷ நாட்கள்லாம் வரும் இல்லையா, அன்றைக்கெலாம் இந்த நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டாயமாக ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு அந்த அளவுக்கு எரியணும். நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கே போனீங்கன்னு சொன்னாலும் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறுறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், குலதெய்வத்துக்கு தினம் மண் செம்பில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, பித்தளை செம்பில் வைக்கக்கூடாதா, வெண்கல செம்பில் வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. வைக்கலாம், அங்கே வைக்கக்கூடாதுன்னா இல்லை, அதுவுமே தெய்வ ஆகர்ஷண சக்தி மிகுந்தது தான். பித்தளை செம்பு, செம்பு பாத்திர செம்பு, வெண்கல செம்பு, மண் செம்பு, இது எல்லாமே இதில் ரொம்பவே உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னால் மண் செம்பு. இந்த மண் செம்பில் வைக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் காலையில் தண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மதியத்துக்கு மேலே அந்த தண்ணீரை கையில் கொஞ்சம் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நல்ல ஒரு ஜில்லுன்னு வந்துடும் பாருங்கள் அந்த தண்ணியை. அதனால தான் பாருங்கள், இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னு சொன்னால் குளுன்னு மாறுது இல்லையா, அப்போ நம்ம வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா குளுமையாக மாறும். நம்ம வாழ்க்கையிலுமே பாருங்கள், நல்ல விஷயங்கள், வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அந்த தெய்வத்தோட மனசையே நம்ம குளிர வச்சிடுறோம் அந்த மண் செம்பில் வைக்கக்கூடிய தண்ணினால். இது தினமுமே வைக்கணும். அதனால தாங்க மண் பாத்திரத்திலே முக்கியத்துவம் கொடுக்குறது. இந்த மண் பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீர் நல்ல ஒரு கூலிங் ஆயிரும் இல்லையா, அப்போ நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உயரும். அதனால தான் பெரியவங்க சும்மாலாம் சொல்லி வைக்கலை, சாஸ்திரப்படி தான் பெரியவங்களுமே சொல்லி வச்சுருக்காங்க, மண் செம்பில் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் இருந்தே பாருங்கள், பாட்டி தாத்தா காலத்தில் இருந்து பல தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இது மாதிரி குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு மண் செம்பில் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏதோ வீட்டு வாசலில் ஏதோ பூக்கள் இருக்கும் இல்லையா, இந்த பூக்களை கிள்ளி சாமிக்கு வச்சுட்டு, இந்த தண்ணீருக்கு வச்சுட்டு, விளக்குக்கு வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறையிலே ஒன்றி பிணைஞ்சு இருந்திருக்குங்க. இடையில தான் நாம் இப்போ சொல்லி தான் தெரியுது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி தினமுமே விளக்கு ஏற்றணும். காலையில் ஏற்றணுமா சாயங்காலமாக ஏற்றணுமா அப்படின்னு சொன்னால், காலையில் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அந்தி பொழுதில் ஏற்றுறதும் ரொம்ப நல்லது. எங்களுக்கு நேரமே இல்லைங்க, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு நேரமாச்சும் கட்டாயமாக விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கோட ஒரு கஜலட்சுமி விளக்கும், இன்னொரு விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி பரவாயில்ல. நான் இதை ஒரு குபேர விளக்காக ஏற்றுறேங்க. குபேர விளக்கு, பித்தளை விளக்கு இருக்குது இல்லையா, அதுலேயும் ஏற்றிட்டுருக்கேன். 3 விளக்கு கட்டாயமாக ஏற்றணுங்க. அதே சமயத்தில்
இடத்துல குத்து விளக்கு வந்துட்டு நாள் கிழமைகள் ஏற்றினா தினமே குத்து விளக்கு ஏற்றணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வசதி இருந்துச்சு என்னால் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து குத்து விளக்கு ஏற்றலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணீர் என்ன பண்ணுறது அப்படின்னா, தண்ணீர் வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கா அப்படின்னு சொன்னால் தொளிச்சு விடலாம். வீட்டுக்கு சுற்றி தொளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, அதில் அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த சக்தி ஃபுல்லாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும். ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அந்த தண்ணியை வீட்டை சுற்றி தொளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால். சரி, உங்கள் வீட்டில் வந்துட்டு வீட்டை சுற்றி தொளிச்சு விட முடியாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செடிகளுக்கு ஊற்றலாம். லைட்டாக வந்துட்டு தொளிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடு துடைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதோட கலந்து விட்டுக்கலாம். வீடு துடைப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியோட கலந்து விட்டுக்கலாம். உங்கள் முகம் கைகால் கழுவலாம். உங்களோட குளிக்கிற தண்ணி நீங்கள் சுத்தமாக இருக்கணுங்க. நீங்கள் பீரியட்ஸாக இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க, நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியோட வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு தெய்வ ஆகர்ஷண சக்தி அந்த தண்ணியில் இருக்குது. நீங்கள் சாதாரணம் நினைக்க வேண்டாங்க. இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.